வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குதிரை மார்க் சேனல். நண்பர்களே, 15/2/25 காருண்யா ட்ரா நம்பர் 693க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கணிப்பெண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன, நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, நேற்று ரிசல்ட்டு நிர்மல் 398 ரிசல்ட்டு. நம்ம கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸுமே மேட்ச் ஆகலை. ஏன்னா கடந்த ஒரு 3 நாளாகவே கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். கொடுத்த நம்பரே திருப்பி அடிச்சிட்ருக்கான். ஸோ இந்த ஒரு 3 நாளாக நம்மளுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது நண்பர்களே. ஸோ நம்மளுக்கு நேற்று பொறுத்த வரலையும் ஏபிசி போர்டில் எதுவுமே மேட்ச் ஆகலை. பட் ஸ்ட்ராங் டிஜிட்டில் மேட்ச் ஆகிருக்கு. பார்த்துருவோம் என்னென்னு. நண்பர்களே, நேற்று ரிசல்ட்டு பொறுத்த வரலையும் 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பி போர்டில் நான் சொல்லியிருந்தேன். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 9 இல்லைன்னா அதுக்கு பவர் 6 வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். 9 நம்ம இங்கேயும் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே. பி போர்டில் 9 ஒரு செம்மையான ஒரு வின்னிங் தான், ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். 9 ஸ்ட்ராங்காகவே நம்ம சொன்னோம் வரும் அப்படின்ட்டு. மிஸ் ஆகாமல் 9 பி பேட்டில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே. ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 9 5 கொடுத்துருந்தோம். 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். 9 நம்மளுக்கு பி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, இங்கே ட்ராட்ருக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 9 நம்ம ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பாருங்கள், 39 ஏபி நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அது நம்பர் வந்து நம்ம ஏபிசி போர்டு மாற்றி கொடுத்துட்டோம். நம்ம போர்டு மாற்றி கொடுத்ததுனால இங்கே ஒரு ஏபி கூட நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. 493 எடுத்துருக்குறோம். 39 ஏபி இங்கே வந்து போர்டு நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுத்ததுனால ஏபி மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. பட் நாம் இங்கே கெஸ்ஸிங் எடுக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறோம் நண்பர்களே. பட் போர்டில் தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கொடுத்துட்றோம். ரெண்டாவது ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 நாட்களாகவே நம்ம திரும்ப சொன்ன மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கான். கொஞ்சம் ப்ளே பண்ணுறவங்க கவனமாக ப்ளே பண்ணுங்கள், மினிமமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. கடந்த 3 நாள் ரிசல்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே ரிசல்ட்டில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே நண்பர்களே, ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். 9 ஸ்ட்ராங்காக ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. 93 கொடுத்துருக்கோம். 39 ஏபி ரிசல்ட்டு அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, 15/2 காருண்யா ட்ரா நம்பர் 693. நண்பர்களே, இன்றைக்கி பொறுத்த வரலையும் 693 தயவு செய்து மிஸ் பண்ணிட வேணாம். ட்ரா நம்பர் ஸ்ட்ராங்காக உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். ஏன்னா 693 பார்த்திங்க அப்படின்னா 6 ஏ போர்டில் 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே. 9 பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் சி போர்டில் 3 வந்து 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அட் த சேம் டைம் பி போர்டில் 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே. ஸோ ட்ரா நம்பர்லேருந்து இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏபி பிசி ஏசியை கூட வரலாம். இல்லை அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் எதையாவது ஒன்றில் வந்து 693 பவர் இல்லாமல் 693 வந்து ஸ்ட்ராங்காக ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம் நண்பர்களே. ஸோ கொஞ்சம் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரா நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏ போர்டில் 4 9 7, பி போர்டில் 4 6 5, சி போர்டில் 3 5 7, ஏ போர்டில் 8, பி போர்டில் 0, சி போர்டில் 1 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நண்பர்களே, இங்கே நாம் எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பரு பெண்டிங் சார்ட்டில் எத்தனை நாள் காட்டுதுங்கிறத பாருங்கள். ஏ போர்டில் 4 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 9 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது.
7-18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 8-12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4-14 நாள், 6-5 நாள், 5-16 நாள், 0-6 நாள். சி போர்டில் 3-14 நாள், 5-14, 7-8, 1-31 நாள். நண்பர்களே, இங்கே நாம் எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் வந்து பெண்டிங் டேஸ் இதில் காட்டுது, இந்த டைப்பில் தான் காட்டுது. உங்களுக்கு இதில் இருந்து வேறு நம்பர் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி நான் கொடுத்துருக்க ஏபிசி போர்டில் ஏ போர்டு, சி போர்டு, பி போர்டு வந்து சேஞ்சாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் மினிமமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னா ரிசல்ட்டு நம்ம கெஸ்ஸிங் இல்லாமல் தாண்டி வேறு மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மினிமமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே நான் கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பர் தனிப்பட்ட என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோடய கணிப்பு உங்கள் கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் இங்கே இருக்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபிபிசி ஏசியில் ஏபி 449675 807085, பிசியில் 4365 5701 0361, ஏசியில் 4395 7781 8541. நண்பர்களே, நான் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கெஸ்ஸிங் அப்படி தான் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. ஸோ ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் நம்மளுக்கு இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஏபிபிசி ஏசியில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்குறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, மை ஸ்ட்ராங் 3 டிஜிட்டில் 704 702 922, 725 752 421 723. நண்பர்களே, இங்கே எனக்கு ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர்ஸை இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு நான் சேஞ்ச் பண்ணல, பி போர்டு சி போர்டு மட்டும் லிட்டில் பிட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏபிசி போர்டில் இருக்கிற நம்பரும் கொடுத்துருக்கேன். பட் அதை தாண்டி 1-2 நம்பர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ப்ளேஸ்மெண்ட் ஆகிறத இங்கே நான் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கு ஏபிசி போர்டை தாண்டி இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸாவது உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது நம்பர் இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் உங்களுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே, ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஆல் போர்டில் 03 எனக்கு கிடைக்குது, அதனால் 03 நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே. ட்ரா ட்ரிக் பார்த்துருவோம். ட்ரா ட்ரிக்கில் 409 423 254 749 753 635. நண்பர்களே, இங்கே நான் ட்ரா ட்ரிக்லையும் பாசிபிளான நம்பரை மட்டும் இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். ஏபிசியில் என்ன நம்பர் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குதோ அந்த நம்பர் மட்டும் இங்கே நான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ட்ரா நம்பரில் ஒரு பவராகவோ இல்லை ட்ரா நம்பராகவோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைக்கிது நண்பர்களே. அதனால் இங்கே இருக்கிற நம்பரை நான் ஒரு 3 டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க நண்பர்களே. உங்களுக்கு ட்ரா நம்பரில் இங்கே நான் கொடுத்துருக்கிற நம்பரை தாண்டி வேறு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, ட்ரா ட்ரிக்லையும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டில் கன்ஃபார்மாக ஸ்ட்ராங் டிஜிட்லேருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்குறோம். பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது நண்பர்களே. வாய்ப்புகள் அப்படி தான் அமையுது. ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷனாக டபுள்ஸ் கொடுத்துருக்கேன், 5-5 கொடுத்துருக்கேன், 55
பிசியில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்கள் கணிப்பில் 55 வருதான்னு பார்த்துக்குங்க. வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னா கடந்த 3 நாள் ரிசல்ட்டு பார்க்கும்போது எடுக்கிற நம்மளோட கெஸ்ஸிங் மிஸ் ஆகுமோ அப்படிங்கிற டவுட்டு நம்மளுக்கே வர மாதிரி அவனுங்க எடுக்கிறானுங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கிறானுங்க. நம்ம இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் பிசியில் அப்படியே ப்ளேஸ்மெண்ட் ஆகுது நண்பர்களே. நம்மளோட கெஸ்ஸிங் வீடியோஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங்ஸ் மிஸ் ஆகி அடுத்த நாள் பிசியில் அப்படியே உட்காந்துருக்குது. நடுவில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளை குழப்பி விட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டு காம்பினேஷனில் 55 கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. உங்கள் கணிப்பில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.